ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுல. ஹாய் ஹலோ வணக்கம் and welcome to your favorite show காமெடி ஜோடி. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பது உங்களோட சபர்ணா. இன்னைக்கும் நம்ம காமெடி ஜோடிஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா காமெடி ஜோடிஸ் எல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு சபர்ணா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஷோ, அந்த அளவு என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமே அப்படி என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு உங்க சார்பா நம்ம காமெடி ஜோடிஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுல. வாரம் நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வருவாங்க, அது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா அவரோட வாழ்க்கைய தொடங்கினாரு. 33 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் வடிவேல் சார் காம்பினேஷன்ல நிறைய காமெடிஸ்ல இறங்கி இப்போ ஒரு காமெடி ஆர்டிஸ்டா பாப்புலரா இருக்காரு. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க, 100 படங்களுக்கு மேல பண்ணிருக்காரு. அவரை பத்தி நான் சொல்றதை விட பார்த்தா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. Let's welcome our chief guest Subraj on stage. வணக்கம்மா சார். முதல்ல உங்களை இந்த காமெடி ஜோடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய கேள்வி என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஏன் எல்லாரும் சாரப்பாம்பு சுப்ராஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க? அது மருதமலை படம் பாத்தீங்களா? ஒரு பொண்ணுக்கு 5 புருஷன் வரும்பாங்க, பாத்தீங்களா? பார்த்தேன். உங்க மாதிரி ஒரு பொண்ணு எழுதி ஓடி வருவான் உங்க மாதிரி. அப்பதான் ஒவ்வொரு பேருகளா வைக்கணும்னு சொல்லியும் போது ஒருத்தன் கேட்போம், வடிவேல் கேட்பான், உன் பேரு என்னப்பா? மாட்டு பூனை குமார். அடுத்து ஒண்ணு பண்ணி பண்டாரம், உன் பேரு சாரா பாம்பு நான் சொல்றேன். அதனால அந்த பேர் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா. சாரப்பாம்பு சுப்ராஜ் நல்லா இருக்கும், அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். அப்படியே கூப்பிடுறீங்களா? நல்ல பாம்பு சுப்ராஜ் சொல்லிடாதீங்க. இல்ல சார், தப்பா சொல்ல மாட்டேன் சார். சரி, ஓகே. நம்ம காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா நினைக்கிறேம்மா. அதானே சார் நீங்க பாக்க போறேன்ல? ஆமா சார். அது பாத்துட்டு பிறகு உங்களுக்கு சொல்லுவேன்ல. சூப்பர் சார். நீங்க சீக்கிரமா போய் உட்காந்துருங்க, ஏன்னா நீங்க என்ன கலாச்சிருவீங்களோன்னு பயமா இருக்கு. ப்ளீஸ் உட்கார இங்க நிக்கலாம். இல்ல சார் ப்ளீஸ். ஓகே, உங்களுக்கு சொல்ல. நம்ம காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது திருச்சி சரவணகுமார் அண்ணா அஞ்சல் விஜயன். ரெண்டு பேரும் பயங்கர டென்ஷனா கிரீன் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க வந்து டான்ஸ் ஆட போறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான டான்ஸ், இந்த டான்ஸ் எல்லாம் உங்களால பண்ணவே முடியாது அப்படின்னாரு. அப்படி என்னதாங்க பண்ண போறாங்க நீங்களே பாருங்களேன். லெட்ஸ் வெல்கம் திருச்சி சரவணகுமார் அண்ணா அஞ்சல் விஜயன். என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். கண்கள் இருந்தால் உன் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். யாத்தே 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 தாச்சோ நீ கத்திர சாயங்களா காட்டாம சாயங்களா தலகாலு புரியாம தர மேல நிக்காம கடுமாறி போனேன். யாத்தே 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 என்னாச்சு? யாத்தே 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 என்னாச்சு? காதலுக்கு கண்கள் இல்லை யாரோ சொன்னானே, மூளை கூட இல்லை என்று சொன்னேன் நானே. காதலாலே பூமி இங்கு சுத்துது என்றானே, காதில் பூவை சுத்தாதேன்னு சொன்னேன் நானே. ஆனா இப்போ
நானே வீச்சில் வாங்கும் சுண்டலே தீர்ந்து போச்சு என்றாரே காதல் கூட தீரும் என்ற நாளே ஹார்மோன்கள் கட்சி மாறுதோ என் பாடல் அவள் ராகத்தில் துளி 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 மழையாய் வந்தாளே சுட 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 மறைந்தே போனாளே பார்த்தால் பார்க்க தோன்றும் பேரை கேட்க தோன்றும் உப்போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும் என்றே கால்கள் சொல்லுதையா அவளுக்கு என்றே நெஞ்சம் கொல்லுதா அழகாய் மனதை மறைத்து விட்டாளே அறிவா அறிவா நானோ ஆயிரம் அறிவா பொன்மான் கிடைத்தாய் அம்மா சும்மா விடுமா ராஜா ஆசை நதி பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன் புயல் அடித்தால் கலங்க